உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நிறைய விமர்சனங்கள், பாராட்டுகள் எல்லாம் வருது. ஒரு சிலர் மிக காட்டமாக என்கிட்ட பேசுகிறாங்க. அது என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப நான் சொல்லுவது, மதம் வேறு, ஆன்மீகம் வேறு. மதத்தை விட்டு வெளியே வராமல் இந்த படம் புரியாது. இந்த படத்தினுடைய நோக்கம், லட்சியம், கர்த்தருடைய சித்தத்தை எவ்விதமாக நிறைவேற்றுவது என்பதையெல்லாம் பார்க்கும்போது மதம் அநேக காரியங்களுக்கு தடையாக இருக்கும். அதுதான் நம்ம இங்கே பார்க்கணும். ஏனென்றால் மதம் கோட்பாடுகளில் போய் விழுவோம். கோட்பாடுகளில் விழும்போது பல காரியங்கள் நமக்கு புரியாது. ஒருத்தர் எழுதுகிறாரு, காதல் கதை வெரி பேட் அப்படின்னு எழுதுகிறாரு. காதல் கதை அப்படின்னு நான் சொன்னேன்னா, இல்லை படத்தில் அப்படி இருக்கா, இல்லை காதல் வசனங்கள் அவங்க பேசினாங்களா? இருவரும் சந்திக்கும் போது கூட இறையியலை பற்றி தான் எல்லா சம்பாஷணையும் இருந்ததாக நீங்கள் பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் கடவுளை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்களே ஒழிய, ஒரு இடத்துல கூட அவர்கள் இருவரும் பாலிய கருத்துக்களாகவோ அல்லது அப்படிப்பட்ட சம்பாஷணையாகவோ அல்லது அந்த இளமை காலத்தில் உள்ள கனவுகள் அப்படியெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. பாடல் வரிகள் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதில் சாலேம் நகரின் சாரலோ, சடுதியாய் வந்த தூரலோ, மேசியாவை அறியாத அவன் மேசியாவை அறிந்து கொள்வான் என்று எழுதப்பட்ட பாடல் வரிகளாகத்தான் அந்த பின்னணி பாடல் கூட வந்தது. என்ன அதில் அவ்வளோ பிரச்சனை? இது எனக்கு புரியல. ஒருத்தர் சொல்கிறாரு, அவள் கடைசியில் அந்த பெண் அப்படியே ஊழியத்திலேயே போயிட்டுருக்கணும், அவள் கல்யாணம்லாம் பண்ணிக்கூடாது. நான் கேட்குறேன், என்னோடய பொண்ணாக இருந்தால் நான் அப்படி சொல்லுவேன்னா? உங்கள் மகளாக இருந்தால் அப்படி சொல்லுவீங்களா? ஆமாம்மா, நீ இப்படியே ஊழியத்துக்கு போயிரு அப்படின்னு சொல்லுவோம்மா? எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கி வீட்டில் நான் பார்த்துருக்கேங்க. நான் ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணுறேன், மேரேஜ் கவுன்சிலிங் பண்ணுறேன். வெட்டிங் கவுன்சிலிங்க்கு வரும்போது அப்பா அம்மாக்கு அழுதல், எத்தனையோ கிறிஸ்தவ தகப்பன் தாய்மார்கள் என்கிட்டயே ஓப்பனாக அவங்க அந்த மன பாரத்தில் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு யாரையாவது லவ் பண்ணியாவது தொலைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர்களுடைய மனநிலை. ஏன்னா பெண்ணை எப்படி கரை சேர்க்கறதுன்னு தெரியாமல். அப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கும் பாருங்களேன். உடனே அவள் இப்படி தான் போகணும், அப்படி தான் ஆயிடணும். அதெல்லாம் அந்த காலங்க. நன்னாயிட்டாங்க, கன்னியாஸ்திரி ஆகிட்டாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் பழைய காலம். அப்படி அல்ல. மறுமணத்தை இயேசு கிறிஸ்து ஆதரித்தார். விவிலியம் ஆதரிக்கிறது. பைபிள் அதை மறுமணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது செய்யணும். நான் அந்த மறுமணத்திற்காகத்தான் அதை பண்ணியிருந்தேன் வழி வேறு ஒன்றும் இல்லை. காதல் அப்படின்றது இல்லையா? இந்த மாதிரி பேசுகிற பாஸ்டர்ஸு இது போன்ற விசுவாசிகள்லாம் யாருன்னா, பைபிளில் உன்னத பாட்டுக்கு ஸ்டேப்லர் போட்டு பைபிள் படிக்கிறவங்க. அந்த உன்னத பாட்டை முழுக்கையும் 2 பக்கம் ஸ்டேப்லர் அடிச்சுட்டு பைபிள் படிக்கிறவங்க தான். சூலமித்தியால் இல்லைன்னா சாலமோனுடைய அந்த புத்தகமே இல்லை. அது எதை குறித்து பேசப்படுகிறது? 2வது, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்கிறோமே, அந்த ஈசாக்கின் தேவன் ஈசாக்கை குறித்து சொல்லும்போது அந்த ஈசாக்குடைய பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 26:8 பார்த்தீங்கன்னா, அங்கே அபிமெலேக்கு ராஜா கணவனும் மனைவியுமாக ஈசாக்கும் ரெபேக்காலும் விளையாடி கொண்டிருந்ததை கண்டான் அப்படின்னு போட்டிருக்கு. விளையாடி கொண்டிருந்ததுன்னா என்ன விளையாடி இருந்தாங்க? கேரம் போர்டு ஆடி இருந்தாங்க? இல்லை தாயம் ஆடி இருந்தாங்களா? இல்லை, கணவனும் மனைவியுமாக அவர்களுடைய அதில் தான் கண்டுபிடிக்கிறார். அபிமெலேக்கு இவர்கள் கணவன் மனைவி, அண்ணன் தங்கை அல்ல என்று அவர் அறிந்து கொள்வதற்கு அந்த விளையாட்டு உதவியது. என்றால் அது என்ன விளையாட்டு? அது வேதம் சொல்லவில்லையா? ஈசாக்கின் கடவுள் அதை பார்த்து கொண்டு இருக்கவில்லையா? சரி, அது கல்யாணத்துக்கு அப்புறம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து யாக்கோபு என்ன பண்ணார்? அதை நம்ம 29ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 7 வருடமும் அவனுக்கு அப்படி பாஸ் ஆயிடுச்சான். எது? அந்த ராகேலுக்காக அவன் காத்து கொண்டிருந்த அந்த 7 வருடம் நிமிடம் போல போனது. அப்படின்னா அது முழுக்க முழுக்க காதல்னது. ஏன்னா இன்னும் கல்யாணம் பண்ணல. அவளை எனக்கு நீ திருமணம் செய்து கொடுப்பாய் என்றால் நான் 7 வருடம் உன்னிடம் பணிபுரிகிறேன் என்று சொன்னானே, அது அன்பின் அடர்த்தி. அதை கொச்சப்படுத்தக்கூடாது. அப்போ அவன் அவ்வளோ நாள் காத்திருந்து ஏமாந்து போனான். ஏமாந்து போனதும் மாமங்காரன் என்ன சொல்கிறான், நீ இன்னும் 7 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் 7 வருடம் அந்த ராகேலுக்காக அவன்
காத்திருந்தான் அப்படின்னா அங்கும் அது எதை குறிக்கிறது? அன்பை குறிக்கிறது. கிறிஸ்தவ மதமே, மதம் சொல்லக்கூடாது, உங்களுக்காக சொல்கிறேன், கிறித்தவமே எப்படி ஆரம்பிக்குதுன்னா அது கணவன் மனைவியாக ஆரம்பித்து கணவன் மனைவியாகத்தான் முடிகிறது. ஆதாம் ஏவாளை குடும்பமாக படைத்தவர், முதலாம் அற்புதத்தை திருமணத்தில் நடத்தியவர், கடைசியாக நான் மணவாளன் நீ மணவாட்டி என்று முடிக்கிறார். இதுதான் கிறித்தவமே. அதனால் இதை தவறாகலாம் நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. இது நிச்சயமாக காதலுக்காக எடுக்கப்பட்ட படமே கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க நற்செய்தி படம். எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கேன், எவ்வளோ ஆராய்ச்சி கருத்துகள், எவ்வளவோ ஆய்வு விஷயமான காரியங்கள், எத்தனை எத்தனை ரெஃபரன்ஸு, அதில் யூதர்களுக்காக சொல்லப்பட்ட எத்தனை வசனங்கள், பிற சமயத்தோடு தொடர்பு படுத்தி அதனுடைய பொருள் என்ன, கிறித்தவத்திலே அதனுடைய பொருள் என்ன, விவிலியம் என்ன கூறுகிறது, கடவுளுடைய நாமங்களில் எத்தனை விஷயம், அவ்வளோ சொன்னதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. அந்த ஒரே ஒரு விஷயம், அவங்க 2 பேர் லவ் பண்ணாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. ஏன் இப்படி இருக்காங்க? முதல்ல புரிஞ்சுக்கிங்க, ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளுங்கள். இது முழுக்க முழுக்க உள்ளே கொண்டு வருது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகிற படம், வேறு ஒன்றுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க சத்தியத்தை சத்தியமாய் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எடுக்கப்படுகிற படம். ஆகையால் புரிந்து கொள்ளுங்கள். ஈஸியாக எழுதிடலாம், கமெண்ட் சட்டுன்னு போட்டுடலாம். மற்றவர்களுக்கு இடரல் அடையாதபடி நம்ம சொல்லணும். டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். என்னங்க இப்படி எடுத்திருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டு தான் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்னவோ நான் செஞ்சதே தப்புன்ற மாதிரி தீர்ப்பு அளிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. தேவைகள் நிறையா இருக்குது, அதை குறித்து யாருமே கேட்கல. அடுத்த படம் எப்போ எடுக்க போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ ஆகும், காசு வச்சுருக்கீங்களா, இனிமேல் காசு தான் வரணுமா, அந்த கேள்விக்கு உத்தரம் இல்லை. எடுத்த படத்தை போட்டு அது அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு அதில் உட்காந்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து கொஞ்சம் வெளியே வாங்க, மதத்தை விட்டு வெளியே வாங்க, ஆன்மீகம் புரிந்து கொள்ளுங்கள், என்னோடு தோள் சேருங்கள். நிச்சயமாக இந்த கடவுளின் ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்த முடியும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.